இப்போ அடுத்தது கேஸ் நம்பர் எவ்வளோ 7. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். லெட்ஸே இது கிரவுண்டு, இங்கிருந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ப்ரொஜெக்டைல் மோஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இதை யூங்கிற ஒரு வெலாசிட்டியில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அது என்ன பண்ணுதுன்னா இப்படி போயிட்டு இங்கே விழுகுது. இந்த ஹைட்டுக்கு வரும்பொழுது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்னடா வெலாசிட்டி இருக்கும்? 0வா? y ஆக்சிஸ் வெலாசிட்டி தான் 0 ஆகும். இது நேரா தூக்கி போடல, நான் ப்ரொஜெக்டைல் பண்றேன். அப்போ இந்த டைரக்ஷன்ல u, இது தீட்டா தானே, u cos தீட்டா இருக்கும் தானே. ஓகே, இந்த இடத்துக்கு வரும்பொழுது லெட்ஸ் சே இதனுடைய வெலாசிட்டி என்பது v வெலாசிட்டி, ஒரு ரேண்டம் வெலாசிட்டி vங்கிற வெலாசிட்டி, அது x ஆக்சிஸ்க்கு ஆல்பாங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குன்னு சொல்றாங்க. கொஸ்டின்லயே சொல்லிடுறாங்க. எவ்வளவு வெலாசிட்டி? vங்கிற வெலாசிட்டி ஆல்பாங்கிற ஒரு ஆங்கிள்ல இருக்கு அப்படின்ட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த ஒர்க் டன் ஃபார் ஃபால்? கீழே விழுகிறதுக்கான ஒர்க் டன் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒர்க் டன் பாயிண்ட்ல இருந்து 2வது பாயிண்ட் வரைக்கும், நான் இதை பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதான உச்சிக்கு போகுது, இது 2வது பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து 2வது பாயிண்ட்டுக்கான ஒர்க் டனை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. பாயிண்ட்ல என்ன வெலாசிட்டியில் இருக்கு? u cos θ. 2வது பாயிண்ட்ல என்ன வெலாசிட்டி இருக்கு? அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒர்க் டன் என்பது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஸோ வேற ஏதாவது இருக்காடா? ஒர்க் டன், நெட் ஒர்க் டன்ல எது மட்டும் தான் இன்வால்வ் ஆயிருக்கு? கிராவிட்டினால மட்டும் தான் இது கீழே வருது. ஸோ இது நம்ம வந்து ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லிடுறோம். ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொன்னா நான் ஏரை எடுக்கல, நோ ஏர், நோ ஏர், ஏரை நான் எடுத்துக்கவே இல்லை, ஃப்ரீ ஃபால் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ கிராவிட்டினால மட்டும்தான் அது கீழே வருது. சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தானே ஒர்க் டன், ஆமாவா இல்லையா? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. அப்போ ஒர்க் டன் ஃபால் கேஸ் கேட்டகரியில ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தானே. ஃபைனல்ல ஒர்க் டன் என்ன? half into m into v ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் ஒர்க் டன் என்ன? half into m into u ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த vக்கும் uக்கும் ஆல்பாக்கும் தீட்டாக்கும் என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்துல x ஆக்சில் என்னோட வெலாசிட்டி இருக்கும்? v cos ஆல்பா தானே. இந்த v cos ஆல்பாவும் u cos தீட்டாவும் ஈக்குவலா தானே இருக்கணும். ஏன்னா எப்பவுமே u cos தீட்டா தானே இருக்கும் x ஆக்சிஸ்ல. இங்கேயும் u cos தீட்டா, இங்கேயும் u cos தீட்டா, இங்கேயும் 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 u cos தீட்டா. எல்லா இடத்துலையுமே x ஆக்சிஸ் நோக்கி என்ன வெலாசிட்டி இருக்கணும்? ஏன்னா ax ஆக்சலரேஷன் x ஆக்சிஸ்ல என்ன? 0. அப்ப ux எப்பவுமே எப்படி இருக்கணும்? கான்ஸ்டன்டா இருக்கணும். கான்ஸ்டன்ட் எவ்வளவு வேல்யூல இருக்கணும்? u, அது தெரியுதுன்னு உங்களுக்கு. ஆங்கிள் மாறிச்சுன்னா இந்த v மாறிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி v மாறும். அதனால தான் இந்த ரெண்டு வேல்யூ மாறுது. ஸோ v cos ஆல்பா ஈக்குவல் டு u cos தீட்டா. இதில் v என்னதை எப்படி எழுதலாம்? v ஈக்குவல் டு u cos தீட்டா பை cos ஆல்பா. புரியுதா இல்லையா? v எப்படி எழுதலாம்? u cos தீட்டா பை cos ஆல்பா. இதை எடுத்துட்டு போய் அங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எதெல்லாம் காமனாக வெளியே எடுத்துக்கலாம்? half m காமனாக வெளியே எடுத்துக்கங்க. v ஸ்கொயர் பண்ண எழுதலாம், v ஸ்கொயர் பண்ண எழுதலாம் u ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா பை cos. அப்போ u ஸ்கொயர் வெளியே எடுத்துருங்க. u ஸ்கொயர் வெளியே எடுத்தீங்கன்னா மீதி இருக்கிறது cos ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை, இப்போ cos ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாமா? cos ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னா, cos ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்துட்டோம்னா 1 by cos ஆல்பா மைனஸ் 1 by cos ஸ்கொயர் ஆல்பா. புரிஞ்சா? ஏன்னா v ஸ்கொயர் தானே. அப்போ cos ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்தாச்சு, மீதி cos ஸ்கொயர் தீட்டா. அப்போ cos ஸ்கொயர் ஆல்பா கீழே இருக்கும். அப்போ இதை நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா half m u ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா இன்டு 1 minus cos ஸ்கொயர் ஆல்பா டிவைடட் பை cos ஸ்கொயர் ஆல்பா. 1 minus cos ஸ்கொயர் ஆல்பா என்னது? sin ஸ்கொயர் ஆல்பா. 1 minus cos ஸ்கொயர்னா sin ஸ்கொயர். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் sin ஸ்கொயர் பிளஸ் cos ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ ஆன்சர் என்ன வரும்? half m u ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் tan
ஸ்கொயர் ஆல்ஃபா. இதுதான் என்னது? ஒர்க் டன் ஃபார் ஃபாலிங் ஃப்ரம் எந்த ஆங்கிள்லேருந்து எந்த ஆங்கிள் வரைக்கும்? 0 டிகிரியிலிருந்து ஆல்ஃபா டிகிரி வரைக்கும். இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் லைன்ல 0 டிகிரி தானே? தீட்டா என்னது? 0 டிகிரி. இங்க தீட்டா என்னது? ஆல்ஃபா டிகிரி. அப்போ இதுதான் ஒர்க் டன் ஃபால். புரிஞ்சா? எழுதிக்கங்க.